வணக்கம். உன் வாழ்க்கையில் யாராச்சும் உன்னால் எதுவுமே முடியாதுன்னு சொன்னதுண்டா? அப்படின்னா இந்த ஸ்பீச் உனக்காக மட்டும்தான். டிமோட்டிவேட் பேச்சை கேட்காத. வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு காமன் ப்ராப்ளம் என்னென்னா, மற்றவங்க நெகட்டிவ் பேச்சை கேட்குறது. உன்னால் முடியாது, இது உனக்கு சரியில்லை, நீ ஃபெயில் ஆகிடுவ, இப்படி சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் ஒரு உண்மை என்னென்னா, அவங்க பேசுகிறது உன்னோட ஃப்யூச்சரே கிடையாது. அவங்க பார்வை தான் உன்னோட திறமை இல்லை. நீ ஒரு விஷயம் செய்ய ஆரம்பிக்கிறேன்னா முதல்ல சப்போர்ட் கிடைக்காது, கிரிட்டிசைசம் தான் அதிகபட்சம் கிடைக்கும் உனக்கு. ஆனால் நினச்சிக்கோ, வாழ்க்கையில் ஜெயித்த ஒவ்வொரு மனுஷனும் அதிகப்படியான டிமோட்டிவேட் வாய்ஸ் தான் கேட்டிருப்பான். நீ கேட்க வேண்டிய ஒரே வாய்ஸ் உன் மனசு, உன் கோல் என்ன. மற்றவங்க சொல்கிறதெல்லாம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் மாதிரி கேட்டு போயிட்டே இரு. ஒரு நாள் நீ வெற்றி அடைஞ்சா அதே மனுஷங்க தான் சொல்லுவாங்க, நாங்கள் ஆரம்பத்திலேயே தெரியும் நீ ஜெயிப்ப அப்படின்னு. அதனால் நெகட்டிவாக பேசுகிறங்கிட்ட கொஞ்சம் தூரமாக இரு. பாசிட்டிவாக திங்க் பண்ணு, டெய்லி ஸ்மால் ப்ராக்ரஸ் பண்ணு. உன்னை நம்புறது தான் உன்னோட பெரிய பவர். டிமோட்டிவேட் பேச்சை உன்னை ஸ்டாப் பண்ண முடியாது, நீயாக தான் உன்னை ஸ்டாப் பண்ணிக்கிட்டால் முடியும். உண்மை என்னென்னா, டிமோட்டிவேட் பண்ணுறவங்க அவங்களால செய்ய முடியலையேன்னு, நீ செய்ய போறியேன்னு அந்த பயம் மட்டும்தான். நீ ஒரு நெருப்பு மாதிரி இரு. யாராவது தண்ணீர் ஊற்றினாலும் கூட அதுவே ஸ்டீம் ஆகி மேலே போ. நினச்சிக்கோ, நீ இப்போ ஸ்ட்ரகிள் பண்ணுறது நாளைக்கு உன் ஸ்ட்ராங்காக மாற்றுது. நீ இப்போ இக்னோர் பண்ணுற நெகட்டிவிட்டி நாளைக்கு உன் சக்ஸஸ்க்கு ரீசன் ஆகும். நீ செய்ய வேண்டியது என்னென்னா, பேசுகிறவங்கிட்டவே ப்ரூவ் பண்ணி காமிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. உன் ஒர்க் தான் அவங்களுக்கு பதிலாக இருக்கணும். சைலண்ட்டாக க்ரோத் பண்ணு. நான் கடைசியாக சொல்கிறது, டிமோட்டிவேட் பண்ணுறவங்க இருக்கிறது ப்ராப்ளமே இல்லை. ஆனால் அது கேட்டு நீ நிற்கிற பார்த்தியா, அதுதான் உன் ப்ராப்ளம். நீ கேட்காம போனால் உன் லைஃப் கண்டிப்பாக மாறும். கவலைப்படாத. உன் எண்ணங்களை சரியாக வச்சுக்கோ. கடவுள் உதவி செய்வார்.